பலத்த காரியத்தை கற்று செய்வாராமல் நம்ம இந்த செய்திக்கு டைரெக்டாக செய்திக்கு போகிறேன். ஆதிகாரத்தில் கற்று சொன்னார். அதே போல் அவன் அடிமையாக இருந்தால், அடிமை போய் இருக்கும்போது என்னாச்சுன்னா, அடிமை இருக்கிற இடமெல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டதுன்னு சொல்லி நேற்று வாரம் வேதத்தில் படித்தோம். அதே மாதிரி ஒரு அடிமைக்கு அவ்வளோ பவருன்னா, நீங்கள் நாங்களுடைய இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால் கழுகப்பட்டு அதோடு மட்டும் இல்லை, அவர் ரத்தத்தையும் சரீரத்தையும் பானம் பண்ணுறதுக்கு என்ன பவர் இருக்குன்னு சொல்லி நான் சொல்லி கொடுத்தேன். இன்னைக்கு அதை சொல்கிறேன், உங்களுக்கு இருக்கிற பவரே நீங்களே செய்யக்கூடாது, ஏமாந்துடக்கூடாது அப்படின்னு சொல்கிறேன். ஒரு ஆணையோட பலன் என்னன்னு தெரியாதனால அந்த ஆணை என்ன செய்கிறாங்க, ஒரு சின்ன பையன் மேலே இருக்கான்ட்டு ஒரு அதில் அந்த தடி ரெண்டு ஒரு செருப்படிக்கிற ஆணி மாதிரி ஒரு 2 ஆணி அடிச்சு வச்சுருப்பேன். அதை குத்தில் நறுக்கணும் குத்தினால அது ஓடு மெதுவாக அடித்த மிரள். அதே மதம் முடிச்சாச்சுன்னு பாருங்க, எத்தனை பேர் அத்தனை பேர் இழுத்து கால் குடிச்சு தள்ளி போயிட்டே இருக்கு. அதுக்கு அவ்வளோ பவரு யானைக்கு. அதுக்கு தான் ஆன பலன்னு சொல்லுவாங்க. அப்போ அது போலதான் உங்களுக்குள்ள இருக்கிற பலன் என்னென்னு நீங்கள் தெரியாதவைக்கு நீங்கள் இப்படித்தே இருப்பீங்க. உங்களுக்குள்ள இருக்கிற பலன் முதல்ல என்னென்னு புரிஞ்சுக்கொள்ளணும். தேவனாய் கர்த்தர் உங்களுக்கு எல்லாமே உலகத்தில் உங்களுக்கு என்னென்னு இருக்குது அத்தனையும் உங்கள் கையில் சிலுவை நடித்து சொத்தை சம்பாரித்து உங்கள் கையில் கொடுத்துட்டார். கொடுத்தது மட்டும் இல்லை, நானே உங்களுக்குள்ள என்ன பண்ணுறேன், வாசம் பண்ணுறதுக்காக மாதம் உங்களுக்கு என்னென்னா என் ரத்தத்தையும் என் சரீரத்தையும் நீங்கள் பானம் பண்ணும்போது நீங்கள் அதிகமாக உயிர்ப்பிக்கிறது மட்டும் இல்லை, உங்களுக்குள்ள என்னுடைய பலன் உங்களுக்குள்ள வரும், என்னுடைய ஞானம் உங்களுக்குள்ள வரும், என்னுடைய அறிவு உங்களுக்குள்ள வரும். மரணமே வந்தால் மரணத்தை நீங்கள் ஜெயிக்கக்கூடிய ஞானத்தை அறிவை தருவேன். அதே போல் அந்த மரணம் உங்களை தொடாது. அந்த அளவுக்கு பவர் உங்கள் கையில் இருக்குது. எப்படி இருக்குன்னா, என் ரத்தத்தையும் என் சரீரத்தையும் பானம் பண்ணும்போது நான் எப்படி மரித்து 3ஆம் நாள் உயிரிழத்தினா அதே மாதிரி நீங்களும் எழுந்து மறுரோகத்தோட என் இடத்துல வருவீங்கன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. அது மட்டும் இல்லை, பூமியில அப்பா ஆயுசனுடைய மரணங்களை சம்பரிக்காதபடி காக்கக்கூடிய வல்லமே தேவன் அதை நம்மளுக்கு அவர் தண்ணியாக மட்டும் இல்லை, அவர் ரத்தத்தாலும் சரீரத்தாலும் நம்மளை ஊற்றி மீண்டும் ஒவ்வொரு நாளும் நம்மளை புதுப்பிக்கிறாருன்னு சொல்லி வேதம் சொல்லுது. அப்போ நாம் ஒவ்வொரு நாள் புதுப்பிக்கப்படுகிறோம். சரிங்களா? அப்போ இது ஏன் அதெல்லாம் நான் சொன்னேன்னா, அதை நீங்கள் புரிஞ்சுக்கொள்ளணும். இந்த வாரம் நம்ம அது கூட சில வார்த்தைகளை நம்ம கூட்டி நம்ம போவோம். சரிங்களா? பாருங்க, நீதிபதிகள் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீதிபதிகள் 16:33 பக்கம் 777 பக்கம் எடுத்துக்கோங்க. எடுத்து மனமட்டு படிங்க. ஏன்னா உங்களுக்கு ஒரு 5 நிமிஷத்தில் இன்னைக்கு நான் செய்தி கூட திருவிந்து கொடுக்க போறேன். உங்கள் கையில் தான் இருக்குது. அது அல்லேலூயா. உங்கள் கையில் நீங்கள் எந்த அளவுக்கு சீக்கிரம் எடுத்து அதை பார்க்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு சொல்லித்தாரு. ஆமென். நீதிபதிகள் 16:33 777 பக்கம் படி. சீட்டுமடியிலே போடப்படும் காரி சித்திய கத்திரால் வரும். அப்ப பாருங்க, உங்க மடியில் ஒவ்வொரு நாளும் நீங்க என்ன செய்றீங்களோ உங்க கருத்துல ஆண்டவர் என்ன பண்றாரு, சீட்டு போடுறாரு. நீங்க இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், நீங்க இப்படி வாழணும் சொல்லி நீங்க திட்டம் போட்டு உங்க மடியில இந்த சீட்டு விழுந்துருக்கு. அதுக்கு நீங்க என்னன்னா ஆண்டவரை நோக்கி பார்க்கும்போது, வானத்தை பூமியை உண்டாக்குற ஜீவனுள்ள தேவனை நோக்கி பார்க்கும்போது உங்களுக்கு காரி சித்தியா அவரே காரியத்தை வாங்கி செய்வார். கர்த்தரே வாங்கி செய்வார். அப்போ வாங்கி செய்யணும். தேவனுடைய சமூகத்துல நீங்க காத்திருக்கும் போது அந்த காரியம் நிறைவேறும். ஆமென். அப்ப நிறைவேறதுக்கு என்ன வழியோ, நீங்க முதல்ல என்ன பண்ணணும், சீட்டு எல்லாருக்கும் ஒவ்வொரு சீட்டு உண்டு. எப்போ பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்துல ஞானஸ்தானம் பெற்றீங்களோ அன்னைக்கு உங்க மடியில் சீட்டு போடப்படுகிறது. அன்னைக்கே பரிசுத்த வேதத்தை உங்க கையில் கொடுக்கப்படுகிறது. அன்னைக்கு உங்க ஞானத்தையும் அறிவையும் தேவனை கர்த்தர் என்ன பண்ண உங்களுக்கு அருள் செய்து கொண்டுதான் இருக்கிறாரு. அப்போ நீங்க அதை பயன்படுத்துற விதங்கள்ல தான் இருக்கிறது. விதங்களை நீங்க எடுத்துக்கொண்டீங்கன்னா அந்த விதங்களை அநேக காரியங்களை சொல்லி கொடுத்துக்கொண்டே இருப்பாரு. ஒவ்வொரு நாளும் 1ஆம் கிளாஸ் போய் 10ஆம் கிளாஸ் வரைக்கும் ஒரு பாடம் இருக்கு. 10ஆம் கிளாஸ்க்கு மேல 12ஆம் கிளாஸ் வரைக்கும் ஒரு பாடம் இருக்கு. 12ஆம் கிளாஸ் முடிஞ்சோடனே அப்புறம் அந்த பாடமே தலகளா மாறு. காலேஜ் போகும்போது அவன் முதிர் வயது உள்ளவனா அப்படி ஒரு பாடங்களா வரும். அது வரைக்கும் உங்களுக்கு 12ஆம் கிளாஸ் வரைக்கும் முதிர் வயது இல்லை, இளைஞனா போலதான் அந்த பாடம் நடந்துபட்டு இல்லையா? எப்படிங்க இளைஞரை போல 12 வருஷம் அந்த 12ஆவது வரைக்கும் இளைஞரை போல பாடங்கள் வந்து கொண்டிருக்கு. நல்லா கல்வி படிக்கிற பிள்ளைகளை படிக்க வைக்கிற பிள்ளைகளுக்கு இதெல்லாம் நீங்க நல்லா புரிஞ்சுக்கிறதுக்காக நான் சொல்லித்தாரு. ஆமே அல்லையா? அப்ப 12ஆம் கிளாஸ் முடிஞ்சோடனே அவன் 2வது முதிர் வயசுக்குள்ள பவர் கிடைக்கிற அளவுக்கு காலேஜுக்கு அந்த குழந்தைகளை செலுத்துறோம். அவன் அங்க போகும்போது 4வது சீக்கிரம் கற்றுக்கொள்கிற அவனுடைய உத்தியாகம் என்ன எல்லாமே தீர்மானம் எடுக்கிறேன்.
அப்படின்னா பாருங்க, ஒரு பிள்ளைய பையனு கல்யாணம் போயிட்டே நாம என்னன்னு சொல்லி கொடுப்போம், இது வரைக்கும் நீ விளையாட்டு பையனா இருந்த, இது வரைக்கும் நீ விளையாட்டு பிள்ளையா இருந்த, நீ எனக்கு குடும்பம் ஆகிறது, இந்த குடும்பத்துக்கு தகுந்த மாதிரி நீ சிந்திக்கணும், குடும்பத்துக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கணும், நீ ஏன்னா போயிட்டு எங்கேயோ போட வேண்டும், நைட்டுக்கு 8 மணி 10 மணி 11 மணிக்கு வரக்கூடாதா, பொண்டாட்டி காணம்னு தேடுறா, நேரத்தில் வந்துடுறா அப்படின்னு சொல்லிட்டார். அதே போல வீட்டுக்காரி எப்படி சொல்லுவார் பாருங்க, வீட்டுக்காரர் வந்தோடனே முதல்ல தண்ணி மாந்து கொடு, அவர்கிட்ட அன்பா பேசு, தண்ணி மாந்து கொடுத்து வீட்டில் இருக்கிற போட்டு கொடுத்து என்ன பண்ற அன்பா பேசி கொடுத்து 2 பேருக்குள்ள அன்பு ஐக்கியம் இருக்கும் போது உங்க குடும்பத்தை யாரும் உங்களால பிரிக்க முடியாது அப்படின்னு சொல்லி தாய் தம்னு சொல்லி கொடுக்கணும். அதே போல அவங்க 12ஆம் கிளாஸ் முடிச்சோடனே காலேஜுக்கு போனோம்னா அந்த சர்டிபிகேட் மாற வந்து சொல்லி கொடுப்பாங்க. நீ இந்த உத்தியாகத்தில் இப்படி போய் இந்த உத்தியாகத்தில் இப்படி இருக்கணும், இந்த உத்தியாகத்தில் நீ படிச்சு இப்படி வேலை வேணும், இந்த மாதிரி இருந்ததுனாத்தான் உனக்கு என்ன வேணும், இந்த உத்தியாகத்தில் நீங்க காலம் போட முடியும், இந்த உத்தியாகத்தில் இப்படி இருந்தாத்தான் அங்க வரக்கூடிய மக்களுக்கு நீ என்ன பணிபடி செய்ய முடியும், இப்படி இருந்தா தான் அந்த உத்தியாகத்தை நீ காப்பாற்றிக்க முடியும் அப்படின்னு சொல்லி அந்த 12ஆம் கிளாஸ் முடிச்சோடனே அவனுடைய காலேஜுக்கு போனே இந்த மாதிரி வழிகளே கத்தர் செய்வாராமா, அவனுக்கு சொல்லிக் கொடுப்பார் போல ஆசிரியர் சொல்லிக் கொடுக்குறார், கத்தர் உங்களுக்கு என்ன பண்றாரு சொல்லிக் கொடுக்கிறார். பாருங்க, மீண்டும் அதிகே படிங்க 33 மடியில சீட்டு போடப்படும், காரிய சித்தியோ பாத்தீங்களா? அப்ப காரிய சீட்டு எப்படி வருது, கத்தரால் வரும். அப்ப சீட்டு நீங்க என்னைக்கு பிதாக்குமார் பரிசுத்தாவி நாணத்தில் எடுத்தீங்களா அன்னைக்கு உங்க மடியில சீட்டு போட்டுறாரு, உங்களுடைய காரிய சித்தியா இருக்கிறதுக்கு வழிவாசலையும் சொல்லி கொடுக்குறாரு. அப்ப பார்த்து எவ்வளவு சீக்கிரம் சொல்ல வேண்டியது பார்த்தீங்களா? ஒரு பையன் படிக்கிறது வந்து அவனை கொண்டே காலேஜ் சேர்த்துறது வந்து அவனை கொண்டே சேர்த்து அவனுக்கு என்ன வரும், அவனுடைய வேலையை காப்பாற்றிக்கிறதுக்கு என்ன, அப்புறம் அதே சமயத்தில் படிச்ச நல்ல மார்க் இல்லாதனால 2வது அவன் என்ன பண்ணணும், படிக்க வேண்டிய தாய் அப்படி என்ன பண்ண அவனை பிடிச்சி தள்ளுவான். தண்ணி தங்கா நீரா பொண்ணு சாமி அப்படின்னு சொல்லி நாங்கள் பணம் கட்டுறோம்டா, நீ அதை எழுதி ரெடி பண்ணு, உனக்கு ஏதோ ஒரு உத்தியோகத்தை நீ பொழைச்சுக்கோன்னு சொல்லி என்ன பெத்த தாய் வாசத்தை நான் கொண்டு வரும். அந்த பாஸ்தலை அவங்க என்ன பண்ண மாட்டானா, அதை பாடு பேசுறதுனால அங்கேயும் போய் போட்டுட்டு இருப்பேன், இங்கேயும் அவங்க என்ன சொன்னாலும் அதை போட்டு விட்டுருவாங்க. இல்லையா? அதே மாதிரிதான் கிறிஸ்துவ வந்து நிறைய பேர் போட்டை விடுற நேரத்தை இன்னைக்கு போயிட்டு இருக்கோம். கர்த்தருடைய வார்த்தை நல்லா கேட்டுட்டீங்கன்னா நீங்க இப்படி இருப்பீங்க. இல்லையா? காரணம் என்ன, அந்த வார்த்தை கேட்டு நீங்க அதே மாதிரி மைண்ட்ல ஏற்றி இங்க இருதயத்தில் பதையாத நிலை வரக்கூடிய வளர்வது அதை இல்லையா? பாருங்க, அதுல இன்னொன்று வார்த்தை, இன்னொன்னு 2 நாளாகத்துல 20 படிக்கலாமே. 2 நாளாகம் 20 565 பக்கம். 2 நாளாகம் 20 565 பக்கம். அவர்கள் அதிகாலமே எழும்பி பாருங்க, தெக்கோவின் வனாந்தரத்துக்கு போக புறப்பட்டார்கள். யூதாவே, எருசலேம் குடிகளே கேளுங்கள், உங்க தேவனாய கர்த்தரை நம்புங்கள், இப்பொழுது நீங்க நிலைப்படுவீங்கள். அவர்களுடைய தீர்க்க தரிசனங்கள் நம்புங்க, ஊழியக்காரர் வார்த்தையை நம்புங்கள், அப்பொழுது நீங்க என்ன பண்ணுங்க, சித்தி பாருங்க, காரி சித்தி இங்க சித்தி வருது. அப்படின்னு என்னன்னா கடவுளுடைய வரங்களும் வல்லமையும் கடவுளுடைய அனுகிரகம் கடவுளுடைய உங்களுடைய அவங்க துணை தேவன் உங்களை நடக்கும் போது உங்களுடைய சைட்ல பாதுகாத்து இந்த கடை அந்த கடை விலகாதபடி, விலகனா கூட குழி இருந்தன கூட கரத்தை பிடிச்சி நடத்தி போவாரு அப்படின்னு சொல்லி இந்த வேட்டை பார்க்க சொல்லுது. அதே போலதான் பள்ளிக்கூடம் போனோம்னா நீங்க நல்ல பணம் கட்டியோ இல்லை சும்மா படிக்கிறதுக்கோ ஆசிரியர் ஒவ்வொருத்தர் குழந்தைங்க மேல ரொம்ப பாசமா இருக்கிற குழந்தைங்க பாருங்க, அவனை டெக்னிக்கலா சொல்லி கொடுப்போம், டெக்னிக்கலா அவங்ககிட்ட அப்படி பேசுவான், டெக்னிக்கலா சொல்லி அவனை பயன்படுத்துவாங்க, பயன்படுத்தி நல்லா படிப்பாங்க. ஒவ்வொரு கேட்பாரி போன மாதிரி இருக்கிற ஆளுங்க உண்டு இல்லையா? அதுக்காக எல்லாரும் அப்படி இல்லை. நம்ம செல்லுல எல்லாம் போகிறதுனால எனக்கு கதை என்ன எல்லாம் பேசிதான் ஆகும் இல்லையா? ஏன்னா ஒவ்வொருத்தர் பண்ற அட்டகாசத்தினால குழந்தை குட்டிகள் என்ன பண்ணுங்க, தப்பான வழியை நடத்திவிட்டுறாங்க, தப்பான வழிக்கும் அவன் தள்ளி விட்டுறாங்க. அதனால கவர்மெண்ட்டுக்கும் பிரச்சனை, அந்த காலேஜுக்கும் பிரச்சனை இல்லையா? அதே மாதிரிதான் நீங்க வர்றீங்க, ஒரே மாதிரி நீங்க நல்லா ஒரே மாதிரி ஒருமனப்பட்டுட்டீங்கன்னா உங்களை யாருனால எதுவும் பண்ண முடியாது. அந்த வார்த்தை கேட்டு அது பிரகாரம் நடக்கணும், இப்படித்தான் போகணும் அப்படிங்கிற எண்ணத்தை தேவ வசனத்தை கத்து நடந்துட்டீங்கன்னா தேவன் ஒரு நாள் உங்களை வந்து தள்ளுகிற தேவன் இல்லை, உங்களை வெளியே போக வைக்கிற தேவன் இல்லை, கடமாக வைக்கிற தேவன் இல்லை, உங்களை பைத்தியங்களை சுத்த வைக்கிற தேவன் இல்லை, நீங்களை என்ன பண்ணுங்க தருத்தளத்தில் வாழ வைக்கிற தெய்வம் இல்லை. ஏன்னா வானத்துக்கு போக வைக்காதீங்க, சின்ன தெய்வம் இல்லை. ஏன்னா உங்களை என்னை படைத்த தேவன்,
இவர் எதையான செய்வார். இவர் செய்யறதுக்கு நீங்க இடம் கொடுத்தீங்கன்னா நீங்க காரிய சித்திகளாவே வாழலாம். ஆமே இல்லையா? இதுதான் உண்மை. அப்ப தேவனுடைய சமூகத்துல நீங்க எந்த காரியத்தை எடுத்தாலும் எதை எடுத்தாலும் தேவனுடைய சித்தமா அப்படின்னு நீங்க உட்காரணும். பாருங்க, மீண்டும் அதிவே படிங்க. 2 நாளாகல 20 படிங்க. அவங்க அதிகாலமே எழும்பி பாருங்க, நிக்கோவின் பள்ளத்தாக்குக்கு போக புறப்பட்டார்கள். போர்ப்படைகள் யூதாவே, எருசலேமின் குடிகளே கேளுங்கள், அந்த தேவனாய கர்த்தரை நம்புங்கள், இப்பொழுது நீங்க நிலைப்படுவீர்கள். அவர்கள் தீர்க்கதரிசிகள் நம்புங்கள், அப்பொழுது நீங்க சித்தி பெறுவீர்கள். உங்களுக்கு யாரு போதிக்கிறாரோ அவன் உண்மையா நம்பணும். நீங்க உண்மை நம்பும் போது ஆண்டவரை நம்புறீங்க. அதுக்காக பாஸ்டையே நம்பிட்டு கூடாது, ஆண்டவரை நம்புறீங்க முடிவெடுத்துக்கணும். இந்த ஆலயத்துல இந்த ஆரத்துல இந்த வார்த்தையே கர்த்தர் என்னோட பேசுறாரு, மனசுல அவர் பேசல, பாஸ்டர் பேசல, என் தெய்வம் அவரை கொண்டு பேசிக்கொண்டிருக்காரு. இந்த வார்த்தையை நான் கை கொண்டு இப்படி நடப்பேன், எனக்கு காரிய சித்தியா இருக்கு, காரியத்தை நிறைவேற்றுவாரு, என் தேவன் வழி நடத்துவாரு, என் குழந்தைகள் வழி நடத்துவாரு, என் வீட்டுக்காரர் வழி நடத்துவாரு, என் வீட்டுக்காரம்மால வழி நடத்துவாரு, என் தேவையை சந்திப்பாரு, என் தேவைக்கு பதில் கொடுப்பாரு. நான் எடுக்கிற காரியங்களுக்கு கர்த்தர் கூட வந்து இதுவரைக்கும் வாழ்ந்தது எப்படியோ, இதுவரைக்கும் தெரிந்தது எப்படியோ, இன்னும் நான் மாத்தி என்னுடைய வாழ்க்கையிலே தலகளா மாத்தி புதியமான வாழ்க்கை அமைச்சு புதிய மனசனாக புதிய மனுஷியாக வாழ வைப்பாரு. அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு என்னைக்கு வந்ததோ அப்பவே உங்களுடைய வாழ்க்கை தலகளா மாறு. நீங்க பாடுறதை பார்த்து நீங்களே ஆசை, அதான் நீங்க அதிகமா அதையே பார்த்து நீங்களே பொறாமைப்படுற அளவுக்கு இல்லையா? இப்படி மாற்றுவார் ஆண்டு. இந்த தெய்வம் அப்படியேப்பட்ட தெய்வம். தெய்வம் எந்த காரியத்திலுமே வாழ வைக்கணும் நினைச்சிட்டாருன்னா எப்படி வாழ வச்சிருவாரு இல்லையா? தெய்வத்தை எங்கெங்கோ போய் என்னென்னோ படி பார்க்கிறான், முடியாத காரியத்தை கிறிஸ்துக்காரங்கிட்ட வருவார். அப்ப அங்க வந்தவரும் நல்லா என்னன்னு வைப்பான். அப்ப அதுக்கு வேற பேசிட்டு இருப்பானுங்க, வேற பேசம் கடைசியில் வேற போயிருப்பாங்க, வேற பேச ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் நினைப்பாரு, உன்னை நான் தான் படைச்சேன், நம்ம மதத்துக்கோ உன்னுடைய எண்ணத்துக்கோ அப்பேற்பட்டவர் நான், வானத்துக்கும் பூமிக்கு அதிகாரி, எல்லாமுக்கும் நான் அதிகாரி, உன் உயிருக்கு அதிகாரி, உன் விரலுக்கு அதிகாரி, உன் ஜீவனுக்கு அதிகாரி, நீ நடக்கிறிய ஓடுறிய ஒடியாரிய அதுக்கெல்லாம் அதிகாரி நான் தான் சொல்லுவாரு. ஆனால் இவன் அல்ல கட்டிட்டு தெரியுவான், கட்டுறதுனால அவனுக்கு பிரச்சனையே தேர்றது. ஆமே இல்லையா? அதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும். கர்த்தருக்கு மகிமை உண்டாட்டு பாருங்க. அதே 2 நாளாகத்துல கர்த்தருக்கு மகிமை உண்டாட்டு 2 நாளாக 20 படிக்கலாமே பாருங்க. ஜனத்தோட ஆலோசனை பண்ணி பாருங்க, பரிசுத்தமுள்ள மகத்துவத்தை துதிக்கவும். யார் முன்னாடி? ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்னாக நடந்து போய் கர்த்தரை துதிங்கள், அவர் கிருபை என்று ஒன்று உள்ளதென்று கர்த்தரை பாடவும். பார்த்தீங்களா? நீங்க எதுக்காக வரணும்? பாடணும், துதிக்கோன்னு. இப்பதான் அதெல்லாம் நடக்கு. காரிய சக்தியை நடக்கணும்னா பாடணும். நினைச்சது கூட ஒரு தேவாலயத்துல நீங்க என்ன நிலைமையில வந்தீங்களோ அந்த நிலைமையிலிருந்து கர்த்தர் மாத்திர காரணம் என்ன? ஒரு இடத்துல நினைச்சு நின்று கேட்டு வசனத்தை கேட்டு அந்த வார்த்தை கேட்டு இது கர்த்தருடைய வார்த்தை எனக்காக வருது, இதை நான் நம்பவே இப்படி நடப்பேன் அப்படின்னு நீங்க நினைக்கும் போது ஆண்டவர் ஆட்டோமேட்டிக்கா வசனத்தை கண்ணார நீங்க பார்ப்பீங்க இல்லையா? இதெல்லாம் கேட்டு நடந்ததுனாலதான் ஆபிரகாம் வசதா, ஈசாக் வசதா, ஏகோப் வசதா எல்லாரும் அதுதான். ஆமா, வீட்டில் எப்படி இருக்குன்னா வீட்டில் வந்து உங்களுக்கு எதுக்குற ஆண்டவரோட அனல் வாட்டுறது மட்டும் தான் ஜாவா. உங்களுக்கு விண்ணப்பம் வேண்டுதலை தேவாலயத்தில் வந்தால் தான் அந்த விண்ணப்பம் வேண்டுதலை கேட்கப்படு பரலோகம் போகு இல்லையா? ஆமா, நீங்க அதெல்லாம் புரிஞ்சுக்கணும். வீட்டில் ஜெபிக்கிற அப்படி ஏமாந்து விடாதீங்க. வீட்லயே வந்து ஞானஸ்தானம் விடுன்னா வீட்டில் வந்து ஞானஸ்தானம் கொடுக்க முடியுமா? டிவியில் பார்த்து டிவி முன்னாடி நடக்கிறது பார்த்துட்டு உட்காந்து நான் நீங்கள் கிளாஸ் தனியை வச்சு உட்காந்துக்கோ, நான் இங்கே வந்து ஒரு கிளாஸ் தனி வந்து உனக்கு ஞானஸ்தானம் ஆயிரம் ஞானஸ்தானம் வெட்டுருவியா? நான் இங்க இருந்துட்டு அப்பத்தை எடுத்து நாங்கள் வச்சு பிடிக்கிறேன், எங்கள் ஆண் வாயில் போட்டுக்கிற வாயில் ஆயிருமா? அது ஒழுங்கா? அது கர்த்தருக்கு ஒழுங்கா? தேவ சபைக்கு ஒழுங்கா? அப்ப தேவ சபையே தேவன் உண்டாக்குனாரு. நான் டிவி முன்னாடியே செல்லு முன்னாடி பார்த்துட்டு எல்லாம் பார்த்துட்டேன். அதெல்லாம் பெரும்போக்கே போயிடும். அதை நம்பாதீங்க தயவு செய்து. கேட்கறதுக்கு அதுக்காக பார்த்து அதை வந்து நம்ம என்ன அதிகமாக தேவன் எடுத்து அனுபவங்களுக்காக ஆனால் தேவாலயம் கண்டிஷனாக வரும். தேவாலயத்திலே எல்லா வேலையும் நடக்கும். அதனாலதான் ஆண்டவர் அந்த முக்கியத்துவம் கொடுக்கிறார், இயேசுனாரே கொடுக்கிறாரு.
என் பிதாவோட வீட்டை கல்லறுப்பதையாக்காதீர்கள். இல்லையா? சபைக்கடுத்து பிடிச்சாரு இல்லையா? சிந்திக்கணும். ஆமா, ஐஸ்வரம் சொன்னாரு, பாஸ்டர் நிக்கிற புதிய ஏற்பாடு அப்படி இப்படி அதெல்லாம் நம்ப கூடாது. எதையும் நம்பணும். புதிய ஏற்பாடும் பழைய ஏற்பாடு இல்லைன்னா ஒண்ணுமே இல்லை, ரெண்டும் சேரணும். ரெண்டு இல்லாத எதுவுமே கிடையாது. அப்படி இல்லாத மகன் எங்கிருந்து வரப்பார்கள் இல்லையா? ஆதி வந்த மாணவர் அவரே, எல்லாமே அவரே தான். அதை நாம் புரிஞ்சுக்கொள்ளும். கர்த்தருக்கு முகங்கின்ற இன்னொரு வசனம் படிக்கல. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆதியாகமம் 24:12 முடிக்கலாம். மடமன்னு முடிக்கலாம், டைம் போயிட்டு இருக்குங்க. ஆதியாகமம் 24:12 26 பக்கம் பழைய ஏற்பாடு பாருங்க. என் எஜமானியாகிய ஆபிரகாமுக்கு தேவனாய் இருக்கிற கர்த்தாவே, இன்றைக்கு நீர் எனக்கு காரிய சித்திவ பண்ணி என் எஜமானியாகிய ஆபிரகாமுக்கு தயவு செய்து. பாத்தீங்களா? அப்படி பாருங்க, அவன் வேலைக்கார வேண்டிக் கொள்றாங்க. எஜமானக்கார நீங்களாம் வேண்டிக் கொள்றீங்களா? நான் பல தடவை சொல்லியிருக்கிறேன். நீங்க வேலைக்கு போற இடத்துக்கு நீங்க வேண்டியே, நீங்க வேலை செய்யற ஆள் முதலாளி உயர்ந்து பாட்டு, இந்த மனசை வந்தவர்கள் எனக்கு இப்படி அனுபவம் இருக்கு, இப்படி எல்லாம் நடக்குது, இந்த ஆளுக்கு நான் இப்பெல்லாம் போனஸ் கொடுப்பேன், இவ்வளவு சம்பளம் கொடுக்க முதலாளி சொல்ல வைக்கிற அளவுக்கு இருக்கிறீங்களா? இருந்து பாருங்க. ஆட்டா மாட்டீங்க நடக்கு. என் சாட்சியை போடுவாருன்னு சொன்னேன் சரிங்களா? அந்த இடத்துல உங்களுக்கு அந்த கிருபை பெற்றுதான் இருக்கு. கிருபை நீங்க பெறணும். நீங்க எப்ப பார்த்தாலும் அறுத்தியில பாரு சொன்னீங்கன்னா நீங்க இருக்கிற கிருபிய தள்ளி விடுறீங்கன்னு அர்த்தம் இல்லையா? குறை சொல்றது உங்களுக்கு ஓடணும். முதல் குறை பேசாது. தயவு செய்து மனைவியா இருந்தாலும் குறை பேசாது, கணவன் இருந்தாலும் குறை பேசாது, பிள்ளையா இருந்தாலும் குறை பேசாதீங்க, அண்ணன் தம்பி இருந்தாலும் குறை பேசாதீங்க, வேலைக்கு போறப்ப முதல்ல கண்டிஷனா குறை பேசாதீங்க. அவங்க வீட்டு மூலியமா அவங்களுடைய பணத்தினால எங்களுடைய வகர் கழுவப்படுது, குழந்தைய காப்பாற்றப்படுது, வீட்டுல அடுப்பு புகையுது. அதே மாதிரி நினைக்கணும் இல்லையா? எந்த முதலையும் நம்ம குறை பேசக்கூடாது சரிங்களா? அவங்க யாரும் அவங்க தும்மா இருக்கிறாங்க, அவங்க என்னவா பண்ணிட்டு போறாங்க. உங்களுக்கு வாரமான சம்பளம் கொடுக்கிற முதலாளி, மாசமான சம்பளம் கொடுக்கிற முதலாளி, அவங்க கொடுக்கிற காசை வாங்கிட்டு வந்து நம்ம வகர் கழுவப்படுகிறோம், குழந்தை நம்ம குழந்தை வீட்டி காப்பாற்றப்படுதுங்கிற அந்த எண்ணம் உங்களுக்கு வந்துட்டு கொண்டே இருக்கணும். அதைத்தான் ஆர்டர் சொல்லித்தார இல்லையா? தேவையில்லாத பேசக்கூடாது. ஆமா, பேசுறது அவங்களுக்கு வாங்கிட்டு திங்கிறது இல்லையா? அப்ப அது நல்லதா? நன்றி இல்லாத வாழ்க்கை வாழ்றோம். ஆமே அல்லையா? உங்களுக்குள்ள ஊதியம் கூடாதுன்னு ஆண்டவர் கணக்கிட்டு அது கொடுத்துருக்கிறாரு. ஊதியம் வேறோம்னா நீங்க மாறுங்க, ஊதியம் தானாக ஏறி, சம்பளம் தானாக ஏறி. புரியுதுங்களா? படிப்புக்காத வேலை, வேலைக்காத படிப்புங்கிறாங்களா? அதுவுமே அதே மாதிரிதான். கத்திற்கு ஒரு வருஷத்தை பற்றி நம்ம கத்தோடைய வார்த்தை நேரம் பண்ணலாமே. பாருங்க, 2 நாளாகமம் 31 21, 2 நாளாகமம் 31 21, 580 பக்கம், 580 பக்கம். சீக்கிரம் எடுங்க. 2 நாளாகமம் 31 21. என்னொன்னாடு சித்தி வட்டார் முழுரியத்தோட. உங்களுக்கு என்ன சொல்றாங்களா? பெண்கள் மீட்டிங்ல போய் நீங்க 4 பேர் 5 பேர் சேர்ந்து செய்யுங்கன்னா அதை நீங்க கரெக்டா இருந்தீங்கன்னா நீங்க சித்தி பெறுவீங்க, தேவனோட வரம் பெறுவீங்க. அதை சாக்கு போக சொல்லக்கூடாது. அதுக்கு நேற்று வாரம் சொன்னேன். சண்டைக்காரியா தான் அவங்க இடத்துல போய் கை கொடுத்து அணைச்சு, பெண்ணா இருந்தா நீங்க என்ன பண்ணுங்க? அணை. ஆணை இருந்தா ஆணுக்குள்ள அணை, பெண்ணு தான் ஆணுக்குள்ள நீங்க என்ன பண்ணி மாறிக்கூடாது. ஆமா, கடைசியில் பாஸ்ட் அப்படி சொல்லிட்டாங்க, தப்பான எண்ணங்களுக்கு போயிடக்கூடாது. ஆணுக்குள்ள தான் கை கொடுப்பான், பெண்ணுக்குள்ள தான் கை கொடுக்குன்னு சொல்லிக்கிறேன். பெண்ணை ஆணை நீங்க என்ன முத்தம் கொடுத்துக்கலாம், தப்பே இல்லை. ஆணுக்குள்ள முத்தம் கொடுக்கலாம், பெண்ணுக்குள்ள தான் முத்தம் கொடுக்கணும். அதான் முறை. அது அமெரிக்கா வேற, அந்த தேசம் வேற. நம்ம தேசத்துல என்ன பண்பாடு, நம்ம தேசத்துல என்ன நாகரிகம், நம்ம நாட்டுல என்ன இருக்கிற என்ன சட்ட திட்டங்கள், நம்ம நாட்டுல என்ன இருக்குதோ அதைத்தான் நம்ம கை கொள்ளணும். ஆமா, வேற மாதிரி போகக்கூடாது.
அந்த நாட்டுக்கு இந்த நாட்டுக்கு நம்ம இணை வைக்கக்கூடாது. தெரியுங்களா? தெய்வம் எல்லா இடத்துக்கும் ஒருத்தர் தான். ஆனா ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு எண்ண காரியங்கள் மாற்றம் இருக்கு. மாற்றத்துக்கு தகுந்த மாதிரி தான் போய் ஆகும். சரிங்களா? ஆமா, நம்மளுடைய பண்பாடு என்ன, தமிழுடைய பண்பாடு என்ன, நம்ம இந்திய தேசத்துடைய பண்பாடு என்ன, அப்படித்தான் போய்க்கணும். அது முக்கியம். நம்ம சட்டத்துக்கு விரோதமான காரியங்களை என்னைக்கு பேசக்கூடாது, நடத்தக்கூடாது. இல்லையா? அதைத்தான் கர்த்தர் ஏற்றுக்குவார். ஆமா, தெய்வம் அதாவது இடத்துக்கு. அதனாலதான் பாஷையிலேயே திருப்பிட்டார் சொல்லி படிச்சோம். பாஷையிலே திருப்பினாரு. ஒரே பாஷையா இருந்தவங்க ஏன் மாத்தினாரு? புரிஞ்சுக்கணும். அதெல்லாம் உங்களுக்கு என்ன. சரி, இப்போ அப்ப எல்லாமே முதல்ல என்ன பண்ண மீண்டும் 16-33 படிங்க. நம்ம அப்படியே கடைசியில் முடிக்கலாமே. எல்லாரும் அப்படியே வார்த்தை படிச்சு நம்ம ஜெபிக்கலாம். கர்த்தர் உங்களை மேலும் மேலும் ஆசீர்வதிப்பாராக. நீதிமொழியிலே 16-33 பாருங்க. சீட்டு மடியிலே போடப்படும் காரிய சித்தியோ கர்த்தரால் வரும். அப்போ உங்களுக்கு என்ன, நீங்க எல்லாம் என்ன அந்த வார்த்தை கேட்டு எப்படி போறீங்களோ அப்படியே உங்களுக்கு நிறைவேறும் சொல்லி இந்த வார்த்தையை கர்த்தருடைய வார்த்தை கர்த்தருடைய சமயத்தில் நான் நிறைவே பண்றேன். அப்படியே நம்ம முழங்கால் படிவிட்டு நம்ம ஜெபிக்கலாம், திருப்பதிக்கெல்லாம் ஆயத்தமாகலாமே. அல்லேலூயா. சித்தி வரோன்னு சொன்னா